உம்மா வந்து நேற்று காலையில் முழிச்சு வரும்போதே வந்து மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. இதில் வந்து 3 விதமான மீன் வந்து இருந்துச்சு. வெள்ளை கலவா மீன், சிகப்பு கலவா மீன், அப்புறம் இன்னொரு மீன் எனக்கு சரியாக வந்து பேர் தெரியல. இதை வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ஆக்கிறதுக்காக வேண்டி மசாலா உப்பு போட்டு வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி பல வகையான மீன் வந்து மிக்ஸ் பண்ணி ஆக்குறது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரே டைமில் வந்து விதவிதமான மீன் வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிது. எல்லாம் சேர்த்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். எங்கள் ஊர் ஸ்டைல் சாப்பாடுனால கட்டாயமாக வந்து மீனுக்கு வந்து துணைக்கறியாக வந்து காய்கறி இருக்கும். அதுலேயும் அந்த காய்கறிக்கு நாங்கள் வந்து இறால், சிறுபருப்பு எல்லாம் போட்டு தான் வந்து ஆக்குவோம். அன்றைக்கி நான் முருங்கைக்காய் தான் வந்து ஆக்கியிருந்தேன். நான் இப்போலாம் இந்த மாதிரி வந்து காய்கறி ஆக்கும்போது ஃபர்ஸ்ட்டு காரம் அதிகமாக சேர்த்துக்காமல் மகளுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். வெந்த பிறகு திரும்ப எங்களுக்கு தேவையான மசாலா வந்து போட்டுக்கிறேன். இங்கே இந்த மாதிரி மீன் சாப்பாடு இருந்தாலே கட்டாயமாக நாங்கள் சம்பாரிசி சோறு வந்து ஆக்கிடுவோம். இதுவும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பட் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான். நேற்று இப்படி தான் போச்சு. நேற்று வந்து விலாக் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல. அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.